இன்றைக்கி வெளிப்படுத்தின விஷயத்தோடைய அவுட்லைன் மட்டும் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம 3 அதிகாரத்தை பார்த்துருக்கோம். அதில் நான் வெறும் அவுட்லைன் மட்டும்தான் சொல்ல போகிறேன், நான் ஃபுல்லாக பார்க்க போகிறதில்ல நான். ஸோ இதுதான் வந்து என்னுடைய புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கடைசி வீடியோ. உள்ளே இருக்கிற காரியங்கள் எனக்கும் அந்தளவுக்கு ஒரு தெளிவாக தெரியாது. ஆனால் வந்து சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். ஏற்கனவே நம்ம 3 அதிகாரத்தை பார்த்துருக்கோம். இப்போ இதை பிரிக்கணும் அப்படின்னா ஒரு 6 பகுதியாக பிரிச்சுக்கலாம். முதலாம் பகுதி பார்த்திங்கன்னா முதலாம் அதிகாரம் முகவரையும் தரிசனமும். சரிங்களா? முதலாம் அதிகாரம் முகவரையும் தரிசனமும். அடுத்த 2ஆம் பகுதியை பிரிக்கணும்னா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் பகுதி, அது 7 சபைகள். இல்லை, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் தலைப்பு வந்து 7 சபைகள். அடுத்த 3ஆம் பகுதி பார்த்திங்கன்னா 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம், அது வந்து 3ஆம் பகுதி பரலோக ஆராதனை. இல்லை, பரலோக ஆராதனை. அடுத்த 4ஆம் பகுதி வந்து 6ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. இல்லை, 4ஆம் பகுதி 6ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அடுத்த 5ஆம் பகுதி 20ஆம் வசனம் 20ஆம் அதிகாரம் 1000 ஆண்டு அரசாட்சி. 1000 ஆண்டு அரசாட்சி. அடுத்தது 6ஆம் பகுதி கடைசி பகுதி பார்த்திங்கன்னா 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா புதிய எருசலேமும் இறுதி ஆசீர்வாதமும். சரிங்களா? புதிய எருசலேம் இறுதி ஆசீர்வாதம். சரிங்களா? இப்போ மறுபடியும் சொல்கிறேன் நான். இதில் ஒரு 6 பகுதியாக, இதில் 22 அதிகாரங்கள் இருக்குது. இதை 6 பகுதியாக பிரிச்சுக்கலாம். முதலாம் அதிகாரம் வந்து முதலாம் அதிகாரம் முதல் பகுதி முகவரியும் தரிசனமும். 2ஆம் பகுதி 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் பகுதி, தலைப்பு வந்து 7 சபைகள். அடுத்த 3ஆம் பகுதி வந்து 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம், அது வந்து 3ஆம் பகுதி, அந்த பரலோக ஆராதனை. அடுத்த 4ஆம் பகுதி 6ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அடுத்த 5ஆம் பகுதி 20ஆவது அதிகாரம் 5ஆம் பகுதி 1000 வருடம் அரசாட்சி. ஸோ நிறையா மிக்ஸ் ஆகி வரும். அடுத்த 6ஆம் பகுதி 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் புதிய எருசலேமும் இறுதி ஆசீர்வாதம். சரிங்களா? இப்போ ஏற்கனவே நம்ம இதோட அவுட்லைன் மட்டும் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 3 அதிகாரத்தை விரிவாக பார்த்துருக்கோம். முதல் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவை கைக்கொள்கிறோம் பாக்கியவான்கள் சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினான்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். பத்மோ தீவில் வந்து யோவான் இருக்கார். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து அப்போ ஆவிக்குள்ளான இயேசு கிறிஸ்து அவர் தரிசிக்கிறார். அப்போ அவருடைய தோற்றம் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வர்ணனை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து 7 சபைகள் ஆசியா மைனார்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துல, சின்ன ஆசியா, தமிழில் சின்ன ஆசியா இல்லை ஆசியா மைனார்னு சொல்கிற அந்த 7 பட்டணங்கள் இருக்கிற 7 சபைகளை குறித்த அந்த காரியங்களை வந்து நீ எழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இதுதான் முதலாம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த 7 சபைகள், அதெல்லாம் நம்ம 2ஆம் அதிகாரத்தில் 4 சபைகளும், அடுத்தது 3ஆம் அதிகாரத்தில் 3 சபைகள் குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்ரா சபை, அதை பற்றின காரியங்கள், அதில் என்னென்ன காரியங்கள் சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். என்னென்ன, அதாவது சொல்லும்போது அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 5 காரியங்கள். இப்போ ஒரு சபையை குறித்து தேவன் கூறுகிற 5 காரியங்கள் சொன்னேன் நான். அதனால் பார்த்திங்கன்னா முதலாவது தேவனுடைய நாமத்தை சொல்கிறாரு. அவர் நாமம் எப்படிப்பட்ட நாமம்னு சொல்லி அந்த நாமத்தை சொல்வார். அப்புறம் அந்த சபையினுடைய நிறைகளை சொல்வார். அதுக்கப்புறம் வந்து அந்த சபையினுடைய குறைகளை சொல்வார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சபைக்கு தேவையான ஒரு மனம் திரும்புதல், என்ன செய்யணும், ரெக்கமெண்டேஷன் இல்லை ஆலோசனை. சரிங்களா? இப்போ கவுன்சிலிங், அதாவது என்ன பண்ணணும்னு சொல்லி கவுன்சிலிங். ஃபைனலாக வந்து ஆசீர்வாதம். சரிங்களா? பிளெஸ்ஸிங்ஸ். சில சபைகளில் பார்த்திங்கன்னா குறைகள் இருக்காது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த நிறைகளை மட்டும் சொல்லிவிட்டு சில ஆலோசனை சொல்லிவிட்டு ஆசீர்வாதத்தை சொல்லிடுவார். சரிங்களா? இப்போ இந்த 5 காரியங்கள் தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் சர்தை சபை, பிலதெல்பியா சபை, லவோதிக்கியா சபை. ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 7 காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அதில் ஆசீர்வாதத்தை கூறி முடிப்பார். ஜெயம் கொள்கிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம்னு சொல்லி ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் இருக்கும். சரிங்களா? அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா 4ஆம் அதிகாரம்
5ஆம் அதிகாரம் அடுத்த பகுதி அது வந்து ஒரு பரலோக ஆராதனை. 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் பரலோக ஆராதனை. அதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் வானத்தில் ஒரு சிங்காசனம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவார். அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி வந்து 24 சிங்காசனங்கள் இருந்துச்சு. அதில் 24 மூப்பர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 ஜீவங்கள் இருந்துச்சு. அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஓயாமல் சொல்லி கொண்டிருந்தன. பார்த்திங்கன்னா சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் வந்து வணக்கமாய் விழுந்து தன் கிரீடத்தை கீழே வச்சு தேவனை வந்து தொழுந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம 4ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை வந்து தேவன் கையில் இருக்குது. அப்போ அதை வந்து அந்த புஸ்தகத்தை வந்து யாருமே திறக்க முடியும், யார் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வந்து வருது. உடனே பார்த்திங்கன்னா அதை திறந்து பார்க்கக்கூடாது, யாருக்குமே வந்து அதுக்கு வந்து அதிகாரம் இல்லை, யாருமே பாத்திரவான்களாக இல்லைன்னு சொல்லி நான் அழுதேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மூப்பர்கள் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து அழாத, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கும், அது 7 முத்திரைகளை உடைக்கும் ஜெயம் கொண்டிருக்கிறான்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 முத்திரைகளை உடைக்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு முத்திரையை உடைக்கும் போது ஒவ்வொரு காரியம் சம்பவிக்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? 7 முத்திரைகளை வந்து உடைக்கிறாங்க. அதில் நடுவில் 7ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான ஜனக்கூட்டம் வந்து வெள்ளையங்கி தரித்து நின்றுட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து கேட்குறாரு, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, யாரும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, தெரியாத ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது, இவங்கெல்லாம் வந்து மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க, வந்து ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் வந்து வெளுத்து தோய்த்தவர்கள், இனிமேல் வந்து இவங்களுக்கு வந்து தேவனை வந்து துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க, இனி வந்து இவர்கள் வந்து பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் இவங்க மேல் வந்து படுவதில்லை. இப்போ தேவனே வந்து இவங்களை வந்து ஜீவத்தண்ணீர் நடத்திக்கு நடத்துவார், அவருடைய கண்கள் அவருடைய கண்ணீரை எல்லாம் வந்து தேவன் வந்து துடைப்பார் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா ஜனத்தில் இருக்கிற பாஷைக்காரர்கள், கோத்திரங்கள் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த இடத்துல ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்ட ஜனங்கள் வந்து தேவனை தொழுது கொள்கிறது, வெள்ளையங்கி தெரித்து தொழுது கொள்கிற அந்த சம்பவத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அடுத்த பார்த்திங்கன்னா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் 7 எக்காலங்களை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? 7 எக்காலங்கள். ஒவ்வொரு எக்காலம் ஊதும்போது ஒவ்வொரு காரியம் சம்பவிக்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தூதன் வராரு. அந்த தூதன்கிட்ட ஒரு சிறு புஸ்தகம் இருக்குது. சரிங்களா? அந்த புஸ்தகத்தை வாங்கி அவர் வந்து புசிக்கிறார். புசித்தோன்னு பார்த்திங்கன்னா அந்த புசிக்கும்போது அது வாய்க்கு வந்து தேனை போல் மதுரமாக இருந்துச்சு. ஆனால் புசித்த உடனே வயிறு வந்து கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். அதான் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். அடுத்து அந்த 11ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 2 சாட்சிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 2 சாட்சிகள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரம் கொடுக்கப்படும். சரிங்களா? பார்த்திங்கன்னா யாராவது எனிமீஸை வந்து வாயிலிருந்து அக்னி புறப்பட்டவங்கள பட்சிக்கும், அதே மாதிரி பூமியில் இருக்கிற எதை வேண்டுமானாலும் வாதைகளால் வந்து வாதிக்க அவங்களுக்கு வந்து அதிகாரம் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட வானத்தை அடைக்கவும் அந்த மலையை அடைக்கவும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், ஒரு மிருகம் பாதாளத்திலேருந்து மிருகம் வந்து அந்த 2 சாட்சிகளையும் வந்து கொன்று போடுறது. பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அதை வந்து 3 நாள் வந்து அப்படியே வைக்கிறாங்க. சரிங்களா? 3 நாள் கழித்து மறுபடியும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உயிர் வந்துடுது. அந்த 2 சாட்சிகளுக்கும் வந்து உயிர் வந்துடுது. உயிர் வந்தோன்னா அவங்க எல்லாம் பார்த்து பயமடைகிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா பரலோகத்துலேருந்து சத்தம் வருது, நீங்கள் மேலே ஏறி வாங்க அப்படின்னு சொல்லி மேலே உடனே ஏறி போயிடுறாங்க. உடனே 7ஆம் தூதன் வந்து அந்த எக்காலம் ஊதுறதை 7ஆம் தூதன் அந்த எக்காலம் ஊதுறதை அந்த பகுதியை தான் நம்ம அந்த 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். 12ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திரீ அதோடைய அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வலு சர்ப்பம் அந்த காரியத்தை நம்ம அதில் பார்க்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்திரீ வந்து கர்ப்பவேதனையாக இருக்கா. ஆனால் அந்த இடத்துல ஒரு பிள்ளை பெற்றா. அந்த பிள்ளை பெற்ற உடனே பரலோகத்துக்கு அந்த பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது. உடனே பார்த்திங்கன்னா அவளை வந்து போஷிக்கிறதற்கு வந்து தேவனால் வந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்க்குறோம். இப்போ வானத்தில் வந்து ஒரு யுத்தம் உண்டாகுது. அந்த யுத்தம் உண்டாகும்போது சாத்தானுக்கும் மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் உண்டாயிற்று. ஆனால் பார்த்திங்கன்னா சாத்தான் வலு சர்ப்பம் வந்து பூமியிலே
தள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். உடனே பார்த்திங்கன்னா வலுசர்ப்பம் வந்து பூமியில் வந்து தள்ளப்பட்டது இருந்து பிள்ளை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். உடனே பார்த்திங்கன்னா அது கோபம் வந்துச்சு. அந்த வலுசர்ப்பத்துக்கு கோபம் வந்து யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை உடையவர்களாக இருக்காங்களோ, கற்பனைகளை யார் கை கொள்கிறாங்களோ அவங்களோட வந்து யுத்தம் பண்ண போயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த காரியம் நம்ம அதில் பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்த 13ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா சமுத்திரத்துலேருந்து ஒரு மிருகம் எழும்பி வர்றதை நம்ம பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா இதான் வந்து டைரக்ட் ஆன்டி கிறிஸ்து. அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா அது வந்து கள்ள தீர்க்கதரிசி. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசி இப்படி செயல்படுறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா கடைசியாக சொல்லும்போது சொல்கிறாரு 666 அந்த முத்திரை வந்து ஜனங்களுக்கு போடுவாங்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது பொருளை வாங்கணும் விற்கணும் அப்படின்னா அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த முத்திரையான 666 அந்த நம்பர் அது வந்து அந்த முத்திரை இருந்துச்சுன்னா தான் வந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கவோ விற்கவோ எதுவும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை அந்த இடத்துல சொல்கிறார். 14ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு 144,000 பேர் இருக்கிறத அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அது பிரகாரம் பார்த்திங்கன்னா 3 தூதர்களின் எச்சரிக்கை செய்திகள். ஸோ அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூமியின் அறுவடை, கோபாக்கினை நியாய தீர்ப்பு. ஸோ அந்த காரியங்களை நம்ம அந்த 14ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அடுத்த பார்த்திங்கன்னா அந்த 15ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய அதாவது 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் தேவனுடைய 7 கோப கலசங்கள் 7 தூதர்கள் வந்து அந்த தேவனுடைய கோப கலசத்தை ஊட்டுறாங்க. சரிங்களா? அப்போ நடக்கிற காரியங்கள். சரிங்களா? அந்த 15ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா தேவனுடைய கோபத்தால் நிறைந்த 7 பொற்கலசங்களை பெற்ற 7 தூதர்கள். ஸோ அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். நியாய தீர்ப்புக்கு முந்தைய பரலோக துதி. ஸோ அந்த காரியத்தை நம்ம அந்த 15ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். 16ஆம் அதிகாரத்தில் 7 கலசங்கள் வந்து பூமியில் மேலே ஊட்டுறாங்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வாட்டி ஊட்டும்போதும் ஒரு காரியங்கள் நடக்குது. அது கொடிய புண்கள், ரத்தம் தோய்ந்த கடல், கடுமையான வெப்பம், இருள் மற்றும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்மகதான் யுத்தத்திற்கான ஆயத்தங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்த பார்த்திங்கன்னா 17ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் மகா பாபிலோனின் வீழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அந்த 17ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா சிவப்பான மிருகத்தின் மேல் அமர்ந்திருக்கும் ஒரு மகா வேசியை குறித்து பார்க்குறோம். அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா வேசித்தனம் அபச்சாரம் அதுக்கெல்லாம் வந்து தேவன் வந்து ஒரு முடிவு உண்டாக்குறாரு. தான் அந்த 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? 19ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா மகா பாபிலோன் வேசிக்கு வந்து தேவன் வந்து நியாய தீர்ப்பு செய்கிறார். அதனால் வந்து அதை கொண்டாடும் வகையாக வந்து பரலோகத்தில் ஒரு துதி வந்து உண்டாகுது, துதி முழக்கம் உண்டாகுது, அல்லேலூயா துதி முழக்கம் உண்டாகுது நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்த பகுதியில் ஆட்டுக்குட்டியானவரோட கல்யாண விருந்து அந்த காரியத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை குதிரையின் மேலே வந்து இயேசு கிறிஸ்து வரார். ராஜாதி ராஜாவாக வந்து அந்த மிருகம் கள்ள தீர்க்கதரிசியோட யுத்தம் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறார். அவங்கள தூக்கி அந்த மிருகத்தையும் கள்ள தீர்க்கதரிசியும் தூக்கி வந்து நரகத்தில் தூக்கி போட்டுருவார். ஸோ அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அடுத்த 20ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சாத்தானை வந்து ஒரு தூதன் வந்து ஒரு பாதாளத்தில் வந்து 1000 வருடம் வந்து கட்டி வைக்கிறான். சரிங்களா? கட்டி அடைச்சி வச்சுட்றாரு. அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட பூமியில் உடைய 1000 வருட அரசாட்சி வந்து அதை நம்ம பார்க்க முடியும். கடைசியாக வந்து 1000 வருஷம் கழித்து அந்த சாத்தான் வந்து விடுவிக்கப்பட்டனா இறுதி யுத்தம் நடக்கிறது. சரிங்களா? அப்போ இறுதி யுத்தம் வந்து தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடக்கிறது. ஸோ அந்த இடத்துல நடக்கும்போது அதில் வந்து தேவன் வந்து ஜெயிக்கிறார். கடைசியாக தூக்கி அந்த சாத்தான் தூக்கி என்ன பண்ணுறார், அக்னி கடலில் தள்ளப்படுகிறான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, எல்லா ஜனங்களுக்கும் வந்து நியாய தீர்ப்பு. ஜீவ புஸ்தகத்தில் யார் பேரெல்லாம் எழுதியிருக்கோ அவங்க வந்து பரலோகத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. சரிங்களா? அதை நம்ம பார்க்க 20ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் அதான் வந்து அந்த பரலோகம். சரிங்களா? புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் ஆகிய அந்த பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த நம்ம ஃபைனலாக இருக்க போகிற இடம். சரிங்களா? அந்த பரலோகம் அதுதான்
புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் ஆகிய அது ஒரு நகரம். சரிங்களா? அது வந்து ஒரு ஃபிசிக்கல் நகரம். அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார், நான் எல்லாவற்றையுமே புதிதாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் அதோடைய நீளம், அகலம், உயரம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 12,000 ஸ்தாதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1500 மைல் நீளம், அகலம், உயரம்லாம் பார்த்தீங்கன்னா 1500 மைல் உள்ள ஒரு நகரம். எல்லாம் வந்து தங்க தரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே தங்கம். அது பார்த்திங்கன்னா எல்லா பயங்கரமான ஒரு விவரிக்க முடியாத ஒரு அங்கே பார்த்திங்கன்னா ஜீவ விருட்சத்தின் கனிகள் இருக்குது. பார்த்திங்கன்னா அங்கே நிறைய காரியங்கள் நம்ம அந்த இடத்துல நதி இருக்குது. அதனால் நிறைய காரியங்கள் நம்ம அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். சொல்கிறார், இனிமேல் வந்து ஒரு சாவுமே இருக்காது, அங்கே தேவாலயம் கிடையாது, அந்த இடத்துல வந்து இருள் கிடையாது. பார்த்திங்கன்னா ஆவியான தேவனே வந்து அவரில் வந்து ஆட்டுக்குட்டியானவரே வந்து நடத்துவார். இன்னும் யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியான ஜீவபஸ்துகள் யார் பேர் எழுதப்பட்டிருக்கோ அவங்க மட்டும் அதில் பிரவேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கடைசியாக வந்து ஒரு எச்சரிப்போடு வந்து தேவன் வந்து இதை முடிக்கிறாரு. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்யும் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும். நான் வந்து அவன் யார் என்னென்ன செய்கிறாங்களோ அந்த அவங்களுடைய கிரியைகளின் வழியே வந்து நான் வந்து அவங்களுக்கு பலன் அளிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து என் தூதனை விட்டு அனுப்பி எழுதியிருக்கேன் நான். அதனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக முடிக்கும்போது சொல்ல, நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வரும். கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆரம்பத்திலேயே பார்க்குறோம், கிருபையில் ஆரம்பிக்குது. தாவீதின் குமாரன் இப்போ கிறிஸ்து அப்படின்னாலே இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா கிருபை தான் குறிக்குது. நம்ம தேவனுடைய கிருபையை வந்து உறுதியாக பற்றி கொள்ளணும். சரிங்களா? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அனைவரோடும் கூட இருப்பதா. எப்போதுமே வந்து கிருபையை சார்ந்து வாழுங்க. நம்ம ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும். சரிங்களா? எப்படி வந்து பவுல் தம்முடைய ஊழியத்தை வெற்றிகரமாக முடித்தாரோ, எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை வெற்றிகரமாக முடித்தாரோ, ஒவ்வொரு ஊழியர்கள் தங்களுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தா நாமும் அந்த மாதிரி ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்கணும்னா தேவ கிருபையை நம்ம சார்ந்து இருக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அது என்னுடைய அந்த புதிய ஏற்பாட்டினுடைய அந்த கடைசி வீடியோ. ஆண்டவர் மட்டுமா கூட இருந்து வழி நடத்தினார், காத்தார். அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வெளிப்படுத்தின பகுதியை மட்டும் சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின கற்றுத்தந்த காரியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியாக நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை கிருபைகளை உமக்காக பயன்படுத்தி எங்கள் ஓட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும், கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரை கேட்குற ஒருவரும் கூட நரகத்துக்கு போயிட விடக்கூடாது. ஆண்டவரே, தேவனை கிருபையினால் கர்த்தர் அவர்களை இழுத்துக்கொள்ள வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை உமக்கு அவர்களுக்கு நீர் என்ன வைத்திருக்கிறோ அதை எப்படி செய்து முடித்து ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க உங்கள் சந்நிதியில் சேர கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க, வேலை பண்ணாங்க அந்த வேலைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்து உயர்த்த வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். கண்மணி போல் காத்தல வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். நம்ம இன்னும் இடத்துல கிட்டிச்சேர கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கும். இந்த நாம் மாத்திரம் மகிப்படட்டும். ஆண்டவரே, சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்கட்டும். இந்த நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உங்கள் பாதம் விழுந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது என்னால் உண்டானதல்ல. ஆண்டவரே, உடைய கிருபையினாலேயே இது நடந்தது. ஆண்டவரே, உங்கள் பாதம் விழுந்து நன்றி பாதம் விழுந்து முத்தம் செய்துகிறோம். ஆண்டவரே, என்னால் ஒன்றும் முடியாத. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் உன் கிருபையினால தான் இல்லை முடிஞ்சது. ஆண்டவரே, தேவனே, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தேன். அந்த நாம் மாத்திரம் மையப்படட்டும். துதி கன மகிமையாக உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.